ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிறை, தேய்பிறை, திரியோதசி தினங்களில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் இந்த மாத பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மே 10ஆம் தேதி சனிக்கிழமையோடு வரும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஒரு 5 பொருளை சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலம் அல்ல அல்ல குறையாத செல்வமும் பணமும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான அற்புதமான வழிபாட்டு காலம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது உண்மை. சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேளையே பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தியம் பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுது. நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதுவும் சனி மகா பிரதோஷத்தன்று வரக்கூடிய இந்த அற்புத நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் இந்த 5 பொருளை வாங்கி கொடுத்து சிவ தரிசனம் செய்வது மிக சிறப்பான ஒரு விஷயம். கிரகம் சரியில்லை அப்படின்னா எந்த திசை நடந்தாலும் சரி, வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பிரதோஷத்தன்னைக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நம்ம வழிபாடு செய்தோன்னா அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அதே சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவ தரிசனம் செய்தோனா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். சிவ நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்தோனா சிவபெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் மே 10ஆம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் 5 பொருட்களை சிவன் கோயிலுக்கு நடக்கும் பூஜைக்கு வாங்கி கொடுத்தோன்னா நம்ம கேட்ட வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குடும்பம் செழிப்படையும். பிரதோஷத்தின் போது நந்தி பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு இளநீர், பசும் பால், தயிர் இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கலாம். இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய உடல் எப்படி குளிரடையுமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்களும் நீங்கி செழிப்படையும் அப்படிங்கிறது உண்மை. அதற்கு பிறகு நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பு. அபிஷேக அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அணிவிப்பதற்காக தாமரை புஷ்பம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. இந்த 5 பொருட்கள், அதாவது அபிஷேகத்துக்கு இளநீர், பசும் பால், தயிர் வாங்கி கொடுக்கலாம். அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. சிவபெருமானுக்கு அணிவிப்பதற்காக தாமரை புஷ்பம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. பொதுவாகவே தாமரை பூ அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று. சிவனுக்கு தாமரை பூ படைத்து வழிபாடு செய்தோன்னா வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னும் அல்ல குறையாத செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு தாமரை மலர் படைத்து வழிபாடு செய்தோன்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்னும் ஒரு சனி பிரதோஷம் விரதம் வழிபாட்டு முறைகளை நம்ம முறையாக கடைப்பிடித்தோன்னா 120 சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த 5 பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கி கொடுத்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சனி பிரதோஷத்தன்று மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அந்த நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு நெற்றியில் திருநீறு பூசி சிவ நாமங்களை உச்சரித்தபடியே அன்றைய நாள் முழுவதும் நம்ம இருந்து பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருந்து முழுவதுமே உபவாசம் இருக்க முடியாதவங்க பால், பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருந்து மாலையில் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்து அதற்கு பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த சனி மகா பிரதோஷத்தை தவறவிடாமல் இந்த 5 பொருட்களை வாங்கி நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் கொடுத்து சிவன் அருள் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.